வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான் ஒன்று சொல்ல போகிறேன். இது எங்கேயோ எழுதுனதோ படித்ததோ கிடையாது, உண்மையான ஒரு ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரிக்கு கருத்துக்கள் கமெண்ட்டை நீங்கள் தான் சொல்லணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனல் வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வர்றவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுவோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பொண்ணு, நல்ல அழகான க்யூட்டான ஒரு சூப்பரான ஒரு பொண்ணு. அவள் கையில் கடவுள் ஒரு பொம்மையை கொடுத்துருக்காரு. அந்த பொம்மையும் ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த பொண்ணு அதை பொம்மையாக நினைக்கல, அது ஒரு உயிருள்ள ஜீவனாக தான் அந்த பொண்ணு அதை நினச்சிக்கிறான். எங்கே போனாலும் கூடயே தான் கூட்டிகிட்டு போவாள். அந்த பொம்மையை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாள். குளிக்க போனாலும், சாப்பிட போனாலும், தூங்க போனாலும், எங்கே போனாலும் அந்த பொம்மை கூடயே தான் அவள் அலைவாள். அந்த பொம்மைக்கிட்டே தான் பேசுவாள். அந்த பொம்மையை தாண்டி வெளியில் அவளுக்கு நட்புகளே கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஆளுங்க, அதை தவிர்த்து அந்த பொம்மை தான். மற்ற யார்கிட்டே அவள் எந்த பழக்கங்கள் வச்சுக்கிறது கிடையாது. அவள் எதுவும் பேசுகிறதா இருந்தாலும் அந்த பொம்மைக்கிட்ட தான் பேசுவாள். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த பொம்மைக்கிட்டே சாப்பாடு நல்லா இருக்கா அப்படி அவளே கேள்வி கேட்டு அவளே பதில் சொல்லிக்கிடுவாள். ஏன்னா பொம்மை எப்படி பேசுவோம், ஓ உனக்கு பிடிச்சிருக்கா அப்போ இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றியா அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் அந்த பொம்மையை பொம்மையாக நினைக்காம ஒரு ஜீவனாக நினச்சி அது கூடயே வாழ்ந்துட்டு வரான். ஒரு கட்டத்தில் இடுப்பை விட்டு கையை விட்டு இறக்காமல் இருந்த ஒரு பொம்மை, அந்த ஜீவனை ஒரு இடத்துல தன்னை அறிந்தோ அறியாமலோ அவள் அதை மிஸ் பண்ணிடுறான். ஏன்னா கையை விட்டு இறக்காத அந்த பொண்ணு தொலைக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஒன்று அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜில் இருக்கணும், தன்னை மறந்து இருக்கணும், இல்லை கடவுள் செஞ்ச சதியாக இருக்கணும். ஏன்னா அந்த பொம்மை கையை விட்டு போகுதுன்னா நான் கடவுளை தான் நான் சொல்லுவேன். கையை விட்டு போயிடுச்சு. தேடுறா ஊர் உலகம் எங்கே போச்சு ஏது போச்சு, ஐயோ நம்ம இறக்க மாட்டோமே, கையை விட்டு நம்ம மாட்டேன், நம்ம எங்கன்னு போட்டேன், அவள் எந்த இடத்துல அதை மிஸ் பண்ணாங்கிறதே அவளுக்கு தெரியலை. தேடுறா வருஷங்கள் பல ஆயிடுச்சு, வருஷங்கள் நிறைய கடந்து போயிடுச்சு. அவள் தேடிக்கிட்டே இருக்கா. அவள் கைக்கு அந்த ஜீவன் கிடைக்கவே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதே ஜீவன் அந்த பொம்மை இன்னொரு பொண்ணு கையில் கிடச்சிருச்சு. அந்த பொண்ணு அதை பார்த்தோன்னே அவ்வளோ ஆசைப்பட்டு சந்தோஷமாக அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு அவங்க ஏன்னா அவங்களுக்கு மனசு விட்டு பேசுகிறதுக்கு ஆள் இல்லையோ, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையோ என்னன்னு தெரியல, இந்த பொம்மையை பார்த்ததும் சந்தோஷமாக இதை கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணு மாதிரியே அவங்களும் அந்த பொம்மையை ஜீவனாக நினச்சி நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்படி வருஷங்கள் பல கடந்து போயிடுச்சு. அவங்க சந்தோஷமாக அந்த பொம்மையோட ஃப்ரெண்ட்ஷிப்லையே ஒரு உயிராக அவங்க வீட்டில் ஒருத்தவங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு. வருஷங்கள் ஓடினதுக்கப்புறம் அந்த முதல்ல இருக்க அந்த பொண்ணு ஒரு சூழ்நிலையில் அவள் கையிலேருந்து விலகி போன அந்த பொம்மையை பார்க்க நேருது. அதுவும் இன்னொரு பொண்ணு கையில் அந்த பொம்மை இருக்கிறத அவள் பார்த்துட்றான். அவளால் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியலை. பார்த்தோன்னே ஓடி போய் பிடுங்கணுங்கிறத விட வாங்கிக்கணும்னு தோணுது. ஆனால் நம்ம எப்படி அந்த பொம்மையை கையில் வச்சுருந்து சீராட்டி பாராட்டிக்கிட்டு இருந்தோமோ அது மாதிரி தான் அந்த பொண்ணு அந்த கையில் வச்சுருக்கான். ஸோ இத்தனை நாள் நம்ம பட்ட மனவேதனையும் கஷ்டத்தையும் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கவா? நம்ம போய் அதை பறிச்சுட்டு வந்துட்டு அவள் மனசு எவ்வளவு ஏங்கும். நம்ம எவ்வளவு நாள் இத்தனை வருஷம் நம்ம எவ்வளோ வேதனைப்பட்டிருப்போம். அந்த வேதனையை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கவா? சரி அவளே வச்சுட்டு போட்டுமே, சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணமும் இவன் மனசுக்குள்ளே வந்துட்டாலும் அப்போ நான் மட்டும் பாவம் இல்லையா? நான் தானே இவ்வளோ நாள் வச்சுருந்தேன், அது என்கிட்ட தானே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல அவள் கடவுள்கிட்ட கேள்வி கேட்குறான். ஏன் இப்படி பண்ண? நான் தானே அன்பாக இருந்தேன், என்னை அறியாமல் என் சுய நினைவுக்கு தப்பி அந்த இது என் கையிலேருந்து எப்படி நழுவி இன்னொருத்தி கைக்கு போச்சு. ஏன்னா இது எல்லாமே கடவுள் செய்கிறது தான். அவள் அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்கள கையிலேருந்து அந்த பொம்மையை வாங்கவும் முடியலை, நம்ம பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்கவும் கூடாதே. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தூரமாக இருந்து அழுகவும் முடியாமல் சிரிக்கவும் முடியாமல் துக்கம் தொண்டை வரைக்கும் அடைச்சிட்டு செய்வது அறியாது என்ன செய்கிறது தெரியாமல் தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா இந்த பொண்ணு. இந்த பொண்ணு பார்க்குறா அப்படிங்கிறத அந்த பொம்மை அந்த ஜீவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயையோ தேட முடியாதுன்னு நினச்சோமே, நம்ம கண்ணில் தெரிய மாட்டான்னு நினச்சோமே, நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டாலே, இவளை விட்டுட்டும் அவகிட்டையும் போக முடியாது. ஏன்னா அவள் கொடுத்த அதே அன்பையும் பாசத்தையும் தான் இவளும் தானே கொடுக்குறான். இவளை விட்டுட்டு எப்படி போகன்னு அந்த பொம்மை கடவுள்கிட்ட கேட்குது. கடவுளே ஏன் என்னை இப்படி பண்ணினேன்? நான் அவகிட்ட சந்தோஷமாக தானே இருந்தேன், என்னை பிரித்து இங்கே கொண்டாந்து விட்டு இங்கேயும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டு அந்த பொம்மை கேட்டிருக்கு. அப்போ கடவுள் சொன்னாராம், நீ தானப்பா ரொம்ப வருஷமாக என்கிட்ட கேட்ட, அவளை என் ஒரு தடவையாவது என் கண்ணில் காட்டிட மாட்டியா? இந்த உலகம் அழிகிறதுக்குள்ளேயும் ஒரு தடவையாவது அவளை என் கண்ணுலையாவது காட்டேன்னு சொல்லி நீ தானப்பா கேட்ட அப்படின்னு கடவுள் சொன்னாராம். அதுக்கு அந்த பொம்மை சொல்லிச்சான், கடவுளே உனக்கு நேரங்காலமே கிடையாதா? அவளை ஒரு தடவை கண்ணில் காட்டிடுன்னு சொன்னேன், ஆனால் நான் இங்கேருந்து பிரிஞ்சு போக முடியாத அளவுக்கு அவளை என் கண்ணில் காட்டிடு. இப்போ நான் அவகிட்டையும் நான் போக முடியாதே, நான் என்ன பண்ணட்டும்?
நான் உங்ககிட்ட வரமா கேட்டேன், ஆனால் அந்த வரத்தை நீ எப்போ எந்த சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையை கொண்டாந்து எனக்கு கொடுத்துட்டிய கடவுளேன்னு சொல்லி அந்த பொம்மை வருத்தப்படுதான். இப்போ அந்த பொண்ணு என்ன தெரியுமா ஃபீல் பண்ணுது, அதுக்கு பயம், நம்ம கையிலேருந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்களோ, இல்லை இந்த பொம்மையே அவகிட்ட போயிருமோ. ஏன்னா அது ஊராம் பொருள். ஏன்னா இந்த பொம்மையும் இந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொம்மை வந்து அது கையில் இல்லையே, அது ஏதோ எங்கேனே ஒரு இடத்த யாரோ மிஸ் பண்ணிட்டாங்க, அதை எடுத்து இந்த பிள்ளை வச்சு அது விளையாண்டுக்கிட்டு இருக்கு, சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஒரிஜினலாக அந்த பொம்மைக்கு சொந்தக்காரி வந்து கேட்டால் சட்டப்படி நீதிப்படி தர்மத்துப்படி கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அந்த முதல்ல உள்ள அந்த பொண்ணு விட்டு கொடுத்துட்றான், நீயே வச்சுக்கோ சந்தோஷமாக இரு, ஆனால் நான் பட்ட கஷ்டத்தை உனக்கு கொடுக்க விரும்பலை அப்படின்னு விட்டு கொடுக்குறான். ஆனாலும் அந்த ரெண்டாவது பிள்ளை அந்த மனசுக்குள்ளே ஒரு பயம் அவளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, பறிச்சுட்டு போயிடுவாங்களோ, இல்லை இந்த பொம்மையே ஒரு நாளைக்கு மனசு மாதிரி அவகிட்டேயே போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அந்த ரெண்டாவது உள்ள அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது. ஏன்னா அது அடுத்தவங்க பொருள் என்னைக்கு இருந்தாலும் நம்ம கையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100க்கு 100% இல்லாட்டியும் கூட 100க்கு 80% அடுத்தவங்க பொருளை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது என்னைக்கு இருந்தாலும் நம்ம விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் யாருக்குமே மனசில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வாஸ்தவம் தான், சரியா? கடவுளோட விளையாட்டு பார்த்திங்கன்னா இந்த முக்கோண காதல் கதை மாதிரி இது ஒரு ஸ்டோரி. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? இந்த பொம்மை வந்து முதல்ல உள்ளவகிட்டையும் போக முடியாது, ரெண்டாவது உள்ளவகிட்டையும் இருக்கவும் முடியாது. முதல்ல உள்ளவ எனக்கு வேணுமே, நான் பாவம் இல்லையா, இவ்வளோ நாள் நான் தானே வச்சுருந்தேன்னு சொல்லி அது தவிக்குது. அதுக்கு ஒரு பதில் வேணும். இந்த பொம்மை நான் முதல்ல கண்ணில் காட்ட மாட்டியான்னு கேட்டேன், இப்போ கொண்டாந்து கொடுத்துருக்கேன், நான் அவளையும் என்னால் வச்சுக்க முடியாது, இவளையும் விட முடியாதுன்னு பொம்மை தவிக்குது. அந்த ரெண்டாவது உள்ள பொண்ணு அவள் என்ன ஃபீல் பண்ணுறா, ஐயோ பிடுங்கிட்டு போயிடுவாங்களோ, ஊராம்பொருளெல்லாம் நம்ம அவளுக்கு அப்போ தான் தெரியுது இது ஊராம்பொருள்னு, அப்போ தான் தெரியுது பிடுங்கிட்டு போயிடுவாங்களோ, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தருக்கும் சூழ்நிலைக்கு தக்கன ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ அந்த பொம்மை யார் கையில் இருக்கணும், இதுதான் என்னோட கேள்வி. இந்த பொம்மை யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது கேள்வி. முதல்ல உள்ள அந்த பொண்ணை பற்றி, அந்த பொம்மையை பற்றி, அந்த ரெண்டாவது உள்ள அந்த பொண்ணை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி.